ஜீவனின் சத்தம். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நான் சாந்தமானவன், மனத்தாழ்மையானவன், இயேசு சொன்னதன் பொருள் புரிந்து கொண்டேன். நான் சாந்தமானவன், மனத்தாழ்மையானவன், இயேசு சொன்னதன் பொருள் புரிந்து கொண்டேன். கோபம் எந்த நன்மையும் தந்து விடாது, சுற்றம் மற்றும் நட்புகள் வந்து விடாது. கோபம் எந்த நன்மையும் தந்து விடாது, சுற்றம் மற்றும் நட்புகள் வந்து விடாது. தனிமை மட்டும் எப்போதும் வாட்டி வதைக்கும், வாழ்க்கையில் பிடிமானம் இழக்க வைக்கும். தனிமை மட்டும் எப்போதும் வாட்டி வதைக்கும், வாழ்க்கையில் பிடிமானம் இழக்க வைக்கும். நான் சாந்தமானவன், மனத்தாழ்மையானவன், இயேசு சொன்னதன் பொருள் புரிந்து கொண்டேன். நான் சாந்தமானவன், மனத்தாழ்மையானவன், இயேசு சொன்னதன் பொருள் புரிந்து கொண்டேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இதயங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட 8 குணங்கள் மிக உயர்ந்தவை. மிக உயர்ந்தவை 8 குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தில் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இது ஒரு வெளிப்படையான, மிக ரகசியமான ஒன்று அல்ல, ஒரு வெளிப்படையான ஒரு வசனம். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளில் மறைபொருளாக சொல்லப்பட்டவைகள் நிறைய இருக்கின்றன. இந்த மலை பிரசங்கத்தில் சொல்கின்ற நற்செய்தி மனிதனுடைய இயல்பான சுபாவங்கள் எப்படி இருந்தால் அவன் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை வரிசைப்படுத்துகிறார். இது 8 குணங்கள். இந்த 8 குணத்தில் இன்றைய குணமாக நாம் பார்க்க போவது சாந்த குணம். ஒரு முன்கோபி சாந்தத்தை வரவழைக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்தாலும் அவனுடைய ஜென்ம சுபாவம் முன்கோபியாக இருந்தால் எவ்வளவு அடக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் திடீரென்று வெடித்து விடுகிறது. அவனை காயப்படுத்துகின்ற வார்த்தையின் மூலமாக உடனடியாக அது வெடித்து சிதறி விடுகிறது. அதனுடைய விளைவுகள் அவனை வேதனைக்குள் தள்ளிவிடுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்பார். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வார். உருவம் இல்லை, என்னுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளே சாந்தமும் மனத்தாழ்மையுமான தன்மையாக நான் இருக்கிறேன் என்பார். இங்கே சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாருங்கள், உங்களை சுற்றி அப்படியே உங்கள் கண்களை விசாலமாக திறந்து பாருங்கள். பொறுமையோடு உழைத்தவர்கள், அவசர புத்தி அற்றவர்கள், நிதானமான செயல்பாடுகளை கொண்டவர்கள், யாருடைய வன்மையான வார்த்தைகளுக்கும் பதில் சொல்லாமல் நகைச்சுவையோடு ஏதாவது சொல்லிவிட்டு செல்கின்றவர்கள். இப்படி பல நபர்களை நீங்கள் சந்தித்திருக்க கூடும். அதுபோன்ற சாந்த குணமுள்ளவர்கள், குறிப்பாக சொல்வதானார் கிராமத்தை முன்னிறுத்தி சொல்வதானார், வயல்கள் வைத்திருப்பார்கள், வரப்புகள் மிகச்சிறியதாக இருக்கும். அதில் பக்கத்து வயல்காரன்
அந்த சிறிய வரப்பையும் சுரண்டுகின்ற தன்மை உள்ளவனாக இருப்பான். மண்வெட்டியை விசாலமாக போடுவான். அரை அடி அகலமுள்ள அந்த அந்த வரப்பை இவன் காலடியாக மாற்றுவதற்காக முயற்சிப்பான். இவன் பக்கத்து வயல்காரன் அதற்காக போராடுகிறவனாக வார்த்தைகளோடு நிறுத்தாமல் வார்த்தைகளில் கடின வார்த்தைகளை போட்டு அவன் சாந்த குணம் இல்லாதவனாக இருந்தால் அங்கே தகராறு, அடிபிடி, கோர்ட்டு கேஸு, ஜெயில், பண இழப்பு இவைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அவன் சாந்த குணமுள்ளவனாக இருந்தால் வார்த்தைகள், எப்பா உன் வயலில் உன் இடத்த மட்டும் பாருப்பா, ஏன்பா அது நடக்கக்கூடிய இடத்த குறைக்கிறா அப்படின்னு சொல்லி பார்ப்பான். நான் அப்படித்தான் செய்வேண்டா, என்ன செய்ய போகிறான்னு சொன்னால் ஆண்டவன் பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இவனுடைய வயலில் விவசாயத்தினுடைய வருமானத்தை கூட்டுவதற்கான வேலைகளை செய்வான். மிக குறுகிய காலத்தில் பார்த்தால் வரப்பை சுரண்டியவன் வயலை விட்டுவிட்டு செல்லுவான். அவன் வயல் இவனிடத்தில் இருக்கும். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதுபோல் ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு செயல்பாட்டிலும் சாந்த குணத்திற்குள் உட்படுத்தி கொண்டவர்கள் அல்லது இயல்பாகவே சாந்த குணம் உள்ளவர்களாக பிறந்தவர்கள் இவர்கள் உலக பிரகாரமான வசதிகள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டே பெருகிக் கொண்டே போகிறார்கள். எல்லா இடத்திலும் இதை நீங்கள் பார்க்கலாம். உங்களை சுற்றி இருப்பவர்களை பாருங்கள். என்ன பேசினாலும் அவர்களுக்கு கோபம் வருவதில்லை என்றால் அவனுடைய பேங்க் பேலன்ஸ் கூடிக்கொண்டே இருக்கிறது என்று பொருள். அவனுடைய வரவு செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். வரவுகளின் அளவு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதை வீணாக செலவழித்து விடக்கூடாது என்பதற்காக அவன் தன்னுடைய சாந்த குணத்தை பெருகச் செய்து கொள்கிறான். அக்கௌண்ட்டும் கூடிக்கொண்டே போகிறது, பண வரவும் அதிகரிக்கிறது. ஆக இந்த பூமி எனக்குரியது, இந்த பூமியை சுதந்திரிப்பது என்னுடைய உரிமை. இந்த இயேசு கிறிஸ்து படைத்தவைகள் அனைத்தும் நான் அனுபவிப்பதற்காக படைத்தவைகள். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, எல்லாம் எனக்காக படைக்கப்பட்டது. பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற இந்த வசனத்தின் மூலமாக இன்று நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கின்ற பிரசங்கங்கள் அடிபட்டு போகிறது. இந்த பூமி அழியும், இந்த பூமி வெறுமையாகும், இந்த பூமி உருகி போகும், இந்த பூமி வெந்து சாம்பலாகி போய்விடும், சூரியன் விழும், சந்திரன் ஒளியை இழக்கும், இது போன்ற செய்திகள் அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மிக மிக நிதானமாக என் மக்கள் எத்தனை ஆண்டு காலம் பரம்பரையாக வாழையடி வாழையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் முழுவதும் அவர்களுக்கு தேவையான பொக்கிஷங்களை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். இது போக இந்த பூமியில் உள்ள காற்று, மழை, நெருப்பு எல்லாம் அளவு குறைந்து போனாலும் இங்கு தேவையானவளை சப்ளை செய்வதற்காக, அதிகப்படியாக கொடுப்பதற்காக மேலே ஆகாயத்தில் சந்திரனிலும் புதனிலும் செவ்வாய் கிரகங்களிலும் இங்கு தேவையான பொருட்கள் அங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இங்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும் காலியாகி போனாலும் இந்த காலியான பொருள்களை தருவதற்காக இந்த உலகம் வெப்பமயமாகிவிட்டது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெப்பமயமாகி மாற்றங்கள் ஏற்படுகின்ற போதும் அந்த மாற்றங்களை மாற்றி அமைப்பதற்காக அங்கே சில பொக்கிஷ கூடங்கள் இருக்கின்றன. அங்கே இருந்து அவைகள் சப்ளை செய்யப்படும் என்பதுதான் சத்தியம். ஆக இந்த உலகம் அழியாது. இந்த உலகத்தினுடைய பொருள்களை எல்லாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்கின்ற தன்மை மனிதனுக்கு வந்துவிடும் சாந்த குணம் இருந்தால். சாந்த குணம் இல்லாதவர்கள் இவைகளெல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தெரியும், இது அழியாது, நான் அழிவேன். எனக்கு குறிப்பிட்ட காலம் உண்டு, எனக்கு வாழ்வுக்குரிய காலம் உண்டு, அது வயது வரம்புக்கு உட்பட்டது. அந்த வயது வரம்புக்கு உட்பட்ட காலத்திற்குள் தான் வாழ்ந்து முடிக்க வேண்டும். நான் நீண்ட ஆயுள் கொண்டவன் அல்ல.
அதனால் நான் வாழ்கின்ற காலம் வரை மற்றவர்கள் செய்கின்ற தவறுகளை பொறுத்து கொண்டு என்னுடைய சுயத்தை நான் இழக்காமல் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை நான் ஓடுகின்ற ஓட்டத்தை தெளிவான ஓட்டமாக மாற்றிக்கொண்டு செல்லுகின்ற பாதை இதுதான், நான் இந்த ஊருக்குத்தான் போய் சேரப்போகிறேன், தடுமாற்றம் இல்லை. இந்த ஊருக்கு செல்வதா அந்த ஊருக்கு செல்வதா என்று 4 வழி சாலையில் நின்று கொண்டு 4 பக்கமும் பார்த்து எந்த பாதையில் செல்வது என்ற குழப்பம் என்னிடத்தில் இல்லை. நான் ஒரு நேர் வழியில் செல்கிறேன், அந்த நேர் வழி இந்த ஊருக்குத்தான் நான் போகிறேன் என்ற முடிவெடுத்துக்கொண்டு இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் ஓடத் தொடங்குகிறார்கள். இவர்கள் தெளிவாக தாங்கள் என்ன நினைத்தார்களோ அதை சாதித்துக் கொள்கிறார்கள். இந்த பூமியில் அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் வழங்கப்படுகின்றன. அவைகள் இந்த சாந்த குணமுள்ளவனால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. துள்ள துடிக்க நின்றவர்கள் சிறைச்சாலை அல்லது அரைகுறையாக உயிர் நீத்த நிலை அல்லது தற்கொலை செய்த நிலை, இவைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில் பார்க்கிறோம். இந்த சாந்த குணம் உள்ளவனுக்கு இது போன்ற எந்த நிலையும் வருவதில்லை. அவன் எல்லாவற்றையும் தனக்குள் தாங்கி கொண்டு அவனுடைய டார்கெட்டை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய வகுக்கப்பட்ட நியதியின் அடிப்படையில் ஓடிக்கொண்டிருக்கிறான். முழு வெற்றி பெற்றவனாக அவனுடைய கடைசி நாட்கள் என்றால் வருகை நாட்கள் என்று ஒரு காலம் உண்டு. அவர் வருகிறார் என்றால் இவர் போகிறார் என்று பொருள். அவர் வருகிறார் என்றால் இவர் போகிறார் என்று பொருள். இவர் எங்கே போகிறார்? மரணத்திற்குள் போகிறார். மண்ணிலிருந்து வந்த மாமிசம் மண்ணுக்கு திரும்புகிறது. உள்ளே இருக்கிற ஜீவனாகிய கிறிஸ்து பரமபிதாவினிடத்தில் போகிறார். இந்த ஜீவன் நித்திய ஜீவனை நோக்கி போகிறது. ஆக இவன் அழிகிறான். ஒரு மனிதனுடைய கால நிர்ணயம் முடிந்தவுடன் இவன் அழிகிறான். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், இந்த பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படி என்று ஏதேதோ சொல்லப்படுகிறது. கிறிஸ்து சொன்ன பொக்கிஷம் வேறு. அவர்கள் மனித இதயங்களில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். மனித இதயங்களில் தான் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. உன்னை நல்லவன் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். இந்த உலக பொருளாகிய பணத்தை கொண்டு நீ சம்பாதித்த பொருளை கொண்டு ஒரு அளவு உன் குடும்பத்திற்கு தேவையானது போக மீதி தொகையை, மீதி வரவை, மீதி பொக்கிஷத்தை உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிரமப்படுகின்ற போது அவர்களுக்கு உதவி செய். அந்த உதவியின் மூலமாக உன்னை அவர்களுடைய இதயங்களில் நிறுத்திவிடு. அவர்கள் உன்னை புகழ்ந்து பேசட்டும். வெறும் பொருளால் மட்டுமல்ல, செய்கின்ற உதவிகளால். சிக்கிக் கொண்டவர்கள் மாட்டிக்கொள்கின்ற போது அவர்களுக்கு உன்னால் இயன்றதை செய்து கொண்டிருந்தாயானால் அந்த செயல்பாடுகள் உன்னுடைய மரணத்திற்கு பிறகு பேசப்படும். இந்த எண்ணிக்கையை கூட்டு. எவ்வளவு பேருக்கு உன் சக்திக்கு உட்பட்டு உதவி செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிரு. பூமியை சுதந்திரித்துக்கொள், அனுபவி, வாழ்ந்துவிடு. வாழும் காலம் வரை நிம்மதியாக வாழ்ந்துவிடு. அதற்கு உனக்கு சாந்த குணம் தேவை. உன்னுடைய இயல்பு சாந்த குணம் இல்லை என்றால் அந்த சாந்த குணத்தை வரவழைக்க வேண்டும். அதற்கும் வழி இருக்கிறது. நீ சாந்த குணம் உன்னுடைய குணம் அல்ல, உன்னுடைய குணம் வேறு, அது அழிவுக்குரிய குணம் என்று உனக்கு நீ உன்னால் உணரப்பட வேண்டும். பிறகு உன்னுடைய குணத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உன்னுடைய குணத்தை மாற்றுவதற்கு நீ முயற்சி செய்து அந்த உன்னுடைய குணத்தை நீயே மாற்றுவதற்குரிய சக்தி உன்னிடத்தில் இல்லை என்றால் சக்தியின் தலைவன் கிறிஸ்துவிடம் கேட்க வேண்டும். கர்த்தாவே, நான் படைப்பிலேயே இப்படி ஆகி போனேன். என் தாய் தந்தையரும் இப்படித்தான் இருந்தார்கள். நானும் அதே சுபாவத்தில் இப்படி வாழ்ந்து சாந்த குணத்தை இழந்து விடுகிறேன். அதனால் என் சொத்துக்கள் போக தொடங்கிவிட்டன. எத்தனை சொத்துக்கள், என்னுடைய பணம் எல்லாம் குறைந்து கொண்டிருக்கிறது. தெரிந்து கொண்டேன், குறைந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் அவன் அல்ல, இவன் அல்ல, அவள் அல்ல, இவள் அல்ல. என்னிடத்தில் இருந்த சாந்த குணம் இல்லாமல் போனது, அல்லது இயல்பாகவே என்னிடத்தில் சாந்த குணம் இல்லாத நிலையால் என்னிடத்தில் ஏற்கனவே இருந்தவைகள் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால்
அங்கே ஒருவன் இங்கே ஒருவன் சம்பாதித்து சேர்த்து கொண்டே இருக்கிறான். அவனை பார்த்து நான் பொறாமைதான் பட முடிகிறதே தவிர அந்த நிலையை என்னால் அடைய முடியவில்லை. ஆக அவர்கள் எல்லாம் சாந்த குணம் உள்ளவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். என்னிடத்தில் சாந்த குணம் இல்லாததினால் நான் தோல்வி அடைந்து கொண்டே எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறேன். இந்த உணர்வு உனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த உணர்வுகளை தூக்கி கர்த்தாவே மாற்றியமையும். எனக்கு சாந்த குணத்தை தாரும், எனக்கு சாந்த குணத்தை தாரும் என்று என் தலைவர் கிறிஸ்துவனிடத்தில், அந்த தலைவரும் என்னிடத்தில் இல்லை, அவரிடத்திலும் இல்லை, அவரிடத்திலும் இல்லை, உன்னிடத்திற்குள்ளே உனக்குள்ளே இருக்கிறார், உன்னிலே இருக்கிறார், உன்னிலே இருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டு ஜீவனுக்குள் பிரவேசித்து உன் மாமிச சிந்தனைகளையும் சுவாவங்களையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை ஜீவனை நோக்கி பார்க்க தொடங்கிவிட்டார். சிந்தனைகள் மாறும், சாந்த குணம் வந்துவிடும். சாந்த குணம் வருவதற்காக நீ கொஞ்சம் காலத்தை ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தியானத்திலும் செலவிட வேண்டும். பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துவிடும். வந்து உனக்குள் அந்த சாந்த குணம் நிறைந்துவிடும். ஏனென்றால் கிறிஸ்துவே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த தன்மையை நீ சுமக்க தெரிந்தால் மட்டுமே, அந்த அனுபவத்திற்குள் வந்தால் மட்டுமே நீ பூமியை சோதரித்துக் கொள்ள முடியும், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற முடியும். அது இல்லாமல் நீ எங்கு போய் முழங்கால் படியிட்டாலும், எங்கு போய் நீ கதறினாலும் அழுதாலும், உன்னுடைய குறைபாடுகளிலிருந்து நிறைவுகளை சந்திக்க உன்னால் இயலாது. சந்திக்க வேண்டும் என்றால் உன்னிடத்தில் இருக்கின்ற சுபாவங்கள் மாறுவதற்காக மாற வேண்டும். அது சாந்த குணமாக மாற வேண்டும். அப்படி என்றால் மட்டுமே இந்த பூமியில் உனக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும். இந்த பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் இழந்து நீ பிச்சைக்காரனாக அலைய வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் அல்ல. நீ வசதி உள்ளவராக வாழ வேண்டும், நீ சந்தோஷமாக வாழ வேண்டும், நீ சமாதானம் உள்ளவனாக வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு உன்னுடைய குணங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும். உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்கு நீ மனம் திரும்ப வேண்டும். உன்னுடைய ஜென்ம சுபாவம் சாந்த குணம் அல்ல. ஆனால் அதனால் அழிவுகளைத்தானே நீ சந்தித்தாய், இழப்புகளைத்தானே நீ சந்தித்தாய். ஏன் மாற்றக்கூடாது? மாற்றினால் அந்த கிறிஸ்துவின் சாந்த குணம் உனக்குள் வந்துவிட்டது என்றால், சுபாவம் மாறுகிறது என்றால், கிறிஸ்துவின் சுபாவத்தை நீ தரித்துக் கொள்கின்ற நிலை ஏற்பட்டதென்றால், இழந்தவைகள் மீண்டும் வந்துவிடுமே, இழந்தவைகள் மீண்டும் வந்துவிடுமே. இதற்கு எங்கே ஓட வேண்டும்? கிறிஸ்துவை தேடி அலைகிறாயே, ஏன் அலைய வேண்டும்? அவர் உனக்குள் ஜீவனாக இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து விட்டால் உன்னுடைய குறைகளெல்லாம் நிறைவாக மாறிவிடும். உன்னுடைய குறைகளெல்லாம் நிறைவாக மாறிவிடும். பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். சேரும், பணம் சேரும், சொத்து சேரும், சுகம் சேரும், பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்கள், பேர குழந்தைகள் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்கள். உன் கிராமத்தான் உன்னை மதிப்பான், உன்னை சுற்றி இருக்க வீட்டில் உள்ளவர்கள் உன்னை மதிப்பார்கள். எல்லா நன்மையான விஷயங்களும் நடக்கும். அதற்கு இதை செய்தால் என்ன? உன்னுடைய ஜென்ம சுபாவத்தை தெரிந்து கொண்டு அந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதா? நன்மைதானே. அந்த வார்த்தைகளின் மூலமாக உனக்கு தீமை ஏற்படவே இல்லையே. அதற்கு ஆதாரமாக உன்னை சுற்றி இருக்கின்ற சாந்த குணம் உள்ளவர்களை பார்க்கிறாயே. சாந்த குணம் உள்ளவன் மனைவியோடு 50 வயதிலும் 60 வயதிலும் சந்தோஷமாக 2ஆம் கல்யாணம் நடத்துவதற்குரிய சூழ்நிலையில் அல்லது 60ஆம் கல்யாணம் நடத்துகின்ற சூழ்நிலை வரை ஒரே மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. சாந்த குணம் இல்லாதவன் அவளிடம் இழந்தான், இவளிடம் இழந்தான், இவளை நம்பினான், அவளை நம்பினான், கடைசியில் மனைவியும் இல்லாமல் தெரு தெருவாக அலைகிறான், பாவம் நிம்மதியற்றவனாக. ஆக ஒருவன் சாந்த குணம் உள்ளவனாக மாறுகின்ற போது இல்லாதவன் இருப்பவன் வெற்றி பெற்று விட்டான். அவனுடைய சாந்த குணம் அவனை வெற்றி பெறச் செய்து விட்டது. அந்த சாந்த குணத்தின் தலைவன் கிறிஸ்து அவர்களுக்கு இருக்கிறார் என்பதை அவன் ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டான். இயல்பும் அதுவாக இருந்தது. அவன் தாராளமாக வெற்றி பெற்று விடுவான். சாந்த குணம் இல்லாதவன் அந்த சாந்த குணத்தை தனக்குள் வர வைப்பதற்காக கிறிஸ்துவை நாடி ஆக வேண்டும், அவரை கண்டுபிடிக்க வேண்டும், அவரிடம் தியானத்தில் கேட்க வேண்டும். என்னுடைய குணத்தை மாற்றும், என்னுடைய சுபாவத்தை மாற்றும், என்னுடைய ஜென்ம சுபாவத்தை மாற்றும்,
எனக்கு ஒரு வசதியான வாழ்வை தாரும், வசதியான வாழ்வு வேண்டும், அதை தருபவர் கிறிஸ்து தருவார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உனக்காக படைக்கப்பட்டவைகள் தான். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் உள்ளவைகள் அனைத்து உனக்காக படைக்கப்பட்டவைகள். நீ விசுவாசி, நீ போதகன் அல்ல, நீ விசுவாசி, நீ விசுவாசித்து வாழ்கிறவன், உனக்கு எல்லா வசதிகளும் உண்டு. போதகர்களை பார்த்துத்தான் அவர் சொன்னார், என் நிமித்தமாக அவைகளை இவைகளை எல்லாவற்றையும் இழந்தவன் நூறத்தனையான பலனை பெறுவான். இது போதகர்களுக்கான கட்டளை, இது இயேசு கிறிஸ்துவின் மாணவர்களுக்கான கட்டளை, விசுவாசிகளுக்கான கட்டளை அதுவல்ல. நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். உனக்கு கிடைப்பதிலிருந்து நல்ல செயல்பாடுகளுக்கு பணம் செலவழிக்கப்பட வேண்டும். நீ சம்பாதிக்கிற பொருளில் இருந்து மற்றவர்கள் உதவி பெற வேண்டும். வெறும் பொருளினால் மட்டுமல்ல, மற்ற உதவிகளின் மூலமாகவும். உன்னிடம் சாந்த குணம் இருப்பதால் நீ ஒருவனுக்கு ஒருவன் உதவியாக வாழ முடியும், மற்றவனுக்கு உதவியாக வாழ முடியும். கெட்ட பணத்தின் அடிப்படையினால் மட்டுமல்ல, நல்ல மனத்தின் அடிப்படையிலும் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கெட்ட பணத்தினால் மட்டுமல்ல, நல்ல மனத்தினாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் இருக்கின்ற ஒருவனுக்கு திசையை காட்ட முடியும். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டன என்ற நிலையில் ஒருவன் தடுமாறிக் கொண்டிருந்தார். அவனுக்கு இதோ எல்லா கதவுகளும் அடைக்கப்படவில்லை, உன் இடது பக்கத்தை திரும்பிப்பார், அங்கே ஒரு கதவு இருக்கிறது, வெளியே செல்லலாம் என்று வழிகாட்ட வேண்டும், வழிகாட்ட முடியும். உன்னிடம் சாந்த குணம் இருந்தால்தான் நீ உணர்ச்சி வசப்படாமல் ஒவ்வொரு பக்கமாக பார்க்க முடியும். உணர்ச்சி வசப்பட்டவன் இருளில் தடுமாடி வெளியே செல்வதற்கு கதவுகள் இல்லையே என்று வருந்துகின்ற வேதனைக்குரிய நிலையை அடைந்து விடுகிறான். நீ சாந்த குணம் உள்ளவன், மற்றவர்களுக்கு வழிகாட்டலாம், நிதானமான வழியை காட்டலாம், அதன் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்யலாம். இது போன்ற செயல்பாடுகளின் மூலமாக நீ கிறிஸ்துவை அடைந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவினிடத்தில் தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நீ இயல்பான சாந்த குணம் உள்ளவனாக இருந்தால் கிறிஸ்துவுக்கு நன்றி சொல். நீ சாந்த குணம் இல்லாதவனாக இருந்தால் கிறிஸ்துவனிடத்தில் அதை கேள், அவர் தருவார். கிறிஸ்துக்குள் அன்பான இதயங்களே, உங்கள் இதயங்களில் இது விதைக்கப்படுகிறது. உங்கள் மூளைக்குள் அது செல்ல வேண்டும். உங்கள் சிறுமுளையில் சிந்தனைக்கு வர வேண்டும். பின் சிறுமுளையில் அது பதிவு செய்யப்பட வேண்டும். வெற்றி உங்களை தேடி வந்துவிடும். அவசர புத்தி, ஆன்டி கிரைஸ்டின் ஆவி அல்லது அசுத்த ஆவி. பொறுமை, கிறிஸ்துவின் ஆவி அல்லது பரிசுத்த ஆவி. பிரிந்துவிடும்.
ஜீவனின் சத்தம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நான் பிழைத்துக் கொண்டேன், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன். விசுவாசித்தேன், நான் பிழைத்துக் கொண்டேன், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன். வசனத்தால் தெளிவு பெற்றேன். விசுவாசித்தேன், நான் பிழைத்துக் கொண்டேன், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன். விசுவாசித்தேன், நான் பிழைத்துக் கொண்டேன், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இதயங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அது என்ன நீதியின் மேல் பசிதாகம்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் எப்போதும் நம்மை சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பலதரப்பட்ட மக்கள், பல விதமான சிந்தனைகளின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இந்த பல விதமான சிந்தனைகளின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் வாழ்க்கை முறைகளையும் பல விதமாக அமைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவனுக்கு நீதி என்று தெரிவது இன்னொருவனுக்கு நீதியாக தெரியவில்லை, அநீதியாக தெரிகிறது. ஒருவனுக்கு அநீதியாக தெரிவது இன்னொருவனுக்கு நீதியாக தெரிகிறது. ஒருவனுக்கு சரி என்று படுவது இன்னொருவனுக்கு தவறாகப்படுகிறது. ஒருவனுக்கு தவறாகப்படுவது ஒருவனுக்கு நீதியாக சரியாகப்படுகிறது. இதை நிர்ணயம் செய்வது எது? இது சரி, இது தவறு, இது நீதி, இது அநீதி என்பதை நிர்ணயம் செய்து தனக்கு தானே உத்தரவிடுவது எது? அவனுடைய மனப்பான்மை. மனப்பான்மை மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகிறது. படைத்தவருக்கு இவைகள் நன்றாக தெரியும். படைத்தவருக்கு மனிதனுடைய இயல்பு என்ன என்பது நன்றாக தெரியும். துன்பத்திற்குள் வாழ்கின்றவன் துன்பத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இன்ப நிலையை அடைவதற்கு மிக பாடுபடுகிறான். இன்ப நிலையில் இருப்பவனை துன்பம் ஒன்றுமே செய்யவில்லை. அவன் டேக் இட் ஈஸி பாலிசி அப்படி என்று சொல்லுவார்கள். டேக் இட் ஈஸி பாலிசி என்பார்கள். நடப்பவைகள் அனைத்தும் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்குத்தான் நடக்கிறது. இன்னொரு படி மேலே போனவர்கள் எல்லாம் ஈசன் செயல், எல்லாம் இறைவன் செயல் என்று தங்களுடைய வாழ்க்கையை லகுவாக்கிக் கொள்கிறார்கள். இப்படி வாழ்க்கை முறைகள் மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. அதனால தான் இத்தனை நிறங்கள், இத்தனை வாழ்வு முறைகள். இங்கே இயேசு கிறிஸ்து நீதியின் மேல் பசிதாகம் வேண்டும் என்கிறார். சரி, இவர் சொல்கின்ற நீதி எதுவாக இருக்கும் என்ற ஒரு தியான சிந்தனையின் அடிப்படையில் எழுந்ததுதான் இது. நீதி என்பது ஒவ்வொரு காலவட்டத்திற்கு தகுந்தவாறு மாறுபடுகிறது. காலவட்டம் என்பது என்னவென்றால் 7 ஆண்டுகள். இது படைப்பின் ரகசியம்.
6 நாள் படைப்பு, 7ஆவது நாள் ஓய்ந்திருத்தல் ஆக 7 நாள். ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். சுரங்கள் 7. இப்படி ஒரு 7 என்பது ஒரு சரியான கணக்கு. ஒரு குழந்தை பிறந்து அதனுடைய 7 வயது வரை அந்த குழந்தை தாய் மடியில் இருக்க வேண்டும். தந்தையின் அரவணைப்பு வேண்டும். தாயிடமிருந்து பாசம் பெற வேண்டும். தந்தையிடமிருந்து ஆலோசனைகளை பெற வேண்டும். இந்த 7 ஆண்டுகள் இந்த வாய்ப்புகள் கிடைத்த குழந்தை நீதி நெறியிலிருந்து கொஞ்சம் மாறுபடாத நிலையில் ஒரு அடக்கமான ஒரு அற்புதமான குழந்தையாக அடுத்த 8வது ஆண்டை தொடுகிறது. அடுத்த 7 ஆண்டுகள் 16ஆம் ஆண்டு வரை அந்த குழந்தை ஒரு நல்ல ஆசிரியர் அல்லது ஆசிரியையின் கீழ் மரியாதை செலுத்துவதாக பள்ளிக்கு செல்ல வேண்டும். இந்த 7 ஆண்டுகள் தாய் தகப்பனினுடைய அரவணைப்பில், அடுத்த 7 ஆண்டுகள் நல்ல ஒரு ஆசிரியர் அல்லது ஆசிரியையினுடைய அரவணைப்பில். இந்த 7 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் முடிந்த பிறகு அடுத்த 7 ஆண்டுகள் இது உலக நியதி. 14 வயது முடிந்த ஒரு சிறுவன் அல்லது இளைஞன் குமரப்பருவத்தை எட்டுகின்ற இந்த காலகட்டத்திலிருந்து 21 வயது வரை உள்ள காலத்தில் ஒரு இளைஞனுக்கு ஒரு பெண்ணின் தாக்கம் ஏற்படுகிறது. ஒரு இளம்பெண்ணுக்கு ஒரு ஆணின் தாக்கம் ஏற்படுகிறது. இது இயல்பு, இறைவனுடைய படைப்பு. இதில் மாற்றம் ஏற்படுத்த இயலாது. ஆண்மைத்தன்மை உள்ள ஒரு இளைஞன், ஒரு குமரப்பருவத்தை தாண்டியவன் ஒரு பெண்ணின் முகத்தை பார்க்க வேண்டும். அதற்காக தன்னுடைய அசைவுகளை மாற்றிக்கொள்கிறான். பெண்மைத்தன்மை உள்ள ஒரு பெண் குழந்தை, பெண் பிள்ளை அல்லது ஒரு இளம்பெண் அந்த ஆர்வம் வளர்கின்ற காலத்தில் ஒரு ஆண்மகனை, ஒரு ஆண் இளைஞனை தனக்கு துணையாக எண்ணுகின்ற காலகட்டம் இது 21 வயது வரை. இதற்காகவே அலங்காரங்கள். ஆக 21 வயது வரை இவர்களுடைய வாழ்க்கை நெறிகள் இப்படி அமைந்திருக்கிறது. இதில் நீதி என்பதற்கு பெரிய விளக்கங்கள் சொல்ல இயலாது. இந்த நீதி என்பது அவர்களுடைய 7 வயது வரை தாய் தகப்பனுடைய நீதி எதுவோ அது அவர்களுடைய நீதி. அடுத்த 7 ஆண்டுகள் ஆசிரியருடைய நீதி எதுவென்று அவர்கள் சொன்னார்களோ அது அவர்களுடைய நீதி. 21 வயது வரை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும் கொடுத்த ஆலோசனைகள் அது நீதியாக அவர்களுக்கு எண்ணப்பட்டது, அவர்களால் எண்ணப்பட்டது. இந்த 21 வயதிற்கு மேல் பிரச்சனைகள் தோன்றத் தொடங்கிவிடுகிறது. இப்போது இவனே எது நீதி எது அநீதி என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இந்த 7 7 7 என்ற 3 7களின் வாழ்க்கை கால தாக்கம் 21 வயது முதல் 28 வயது வரை அவன் சிலவற்றை நீதியாகவும் சிலவற்றை அநீதியாகவும் எண்ண தோன்ற வைக்கிறது. உதாரணத்தை நீங்கள் ஒன்று பார்த்தீர்களானால், சிறு வயதில் அவர்கள் உறவினரில் சிலர் அல்லது நண்பர்களில் சிலர், இவர்களுடைய முகங்கள் இவர்களுக்கு அருவருப்பாக தெரிந்திருக்கும் அவர்களுடைய சின்ன சீண்டல்களின் மூலமாக. 21 வயதிற்கு மேல் அவனை பார்த்தவுடன் இவனுடைய முகத்திலே, இவனுடைய சிந்தனையிலே இவன் வேண்டத்தகாதவன் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடுகிறது. அவன் நல்லவனா தீயவனா, அவன் இப்போது செய்தது சரியா தவறா, இந்த இடத்திற்கு அவன் செல்வதே இல்லை, அவன் நல்லவன் இல்லை, இந்த முடிவுக்கு வந்து விடுகிறான். ஆக இந்த 21 வயதுக்கு முற்பட்ட காலம் அவனுக்கு பதிவுகளை ஏற்படுத்தி மனப்பான்மையை உருவாக்கி, இந்த 21 வயதுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் இந்த மனப்பான்மையின் அடிப்படையிலேயே அமைவதால் அவன் தனக்குத்தானே இது நீதி இது அநீதி என்று வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்கிறான். இதில் யாரும் குறுக்கீடு செய்ய இயலாது. 21 வயதுக்கு மேல் எந்த இளைஞனுக்கும் ஆலோசனை சொல்வது பிடிக்காது. எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்குள் உறுதி பெற்றுவிடும். இங்கு ஆலோசனைகளுக்கு மதிப்பு இருக்காது. ஆலோசனை சொல்லுகிறவர்கள் வெறுக்கப்படுவார்கள். ஆக இவனுக்குள் ஒரு நீதி என்று ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நீதி எது என்ற அடிப்படையில் தான் அவன் ஓடத் தொடங்குகிறான். இதில் அது நீதியா அநீதியா என்பது அடுத்த 7 ஆண்டுகள் 28,
அதற்கு அடுத்த 7 ஆண்டுகள் 35 முடிவு வாக்கில் அவன் யோசனை செய்கிறான். நான் செய்தது அனைத்தும் சரி, வெற்றி பெற்று விட்டான். நான் செய்தது அனைத்தும் தவறு, தோல்வி அடைந்து விட்டான். இந்த தோல்வியையும் வெற்றியும் நிர்ணயம் செய்தவன் அவன்தான். நான் இந்த முடிவெடுத்தால் இந்த வெற்றிக்கும் தோல்விக்கும் நான் தான் காரணம். இங்கே தலைவர் சொல்வது நீதியின் மேல் பசிதாகம். இது தேடாமல் இயல்பாக அமைந்த நீதி, அவனாக வகுத்து கொண்ட நீதி. இதில் வெற்றி ஏற்படுத்தி கொண்டவன் களிப்படைகிறான், தோல்வி அடைந்தவன் தன்னுடைய நீதி என்று எண்ணப்பட்ட எண்ணங்களில் தவறு ஏற்பட்டு விட்டது, அதற்கு அல்லது இதை என்னை வழிநடத்திய தாய் தந்தை மற்றவர்கள் என்று சொல்லி பாவ கரைகளை தூக்கி அடுத்தவன் மீது எறிந்துவிட்டு நான் நல்லவன்தான், ஆனால் எனக்கு வழிகாட்டியவர்கள் சரியில்லை என்று எங்கோ போய் நின்று கொள்கிறான். தோற்றது தானே. நீதியின் மேல் பசிதாக வேண்டும், பசி வேண்டும். இது சரியா தவறா, நான் செய்ய போகின்ற செயல் சரிதானா தவறானதா, இந்த ஆலோசனைக்குள் ஒரு இளைஞன் வர வேண்டும். அங்கு ஒரு பசி, அந்த பசியை தீர்ப்பதற்காக 4 பேரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். தனக்குள் இருக்கின்ற மனப்பான்மையின் அடிப்படையில் அவன் முடிவெடுக்கின்ற போது தவறை சரி என்று முடிவெடுக்கிறான், சரியானதை தவறு என்று ஒதுக்கி விடுகிறான். இந்த காலகட்டத்தில் அவன் தனக்கு விருப்பமானவர்கள், தனக்கு நல்ல ஆலோசனைகளை இவர்கள் சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கை உள்ள நபர்களிடமாவது இவர்கள் ஆலோசனை கேட்க வேண்டும். அது வெறுக்கப்பட்ட ஒன்றாக இந்த இளைய சமுதாயத்திடம் இருக்கிறது. சரி, ஒருவரிடமும் ஆலோசனை கேட்க வேண்டாம், வேத புத்தகத்தை கையில் எடுத்து விட்டால் போதும். வேத புத்தகம் என்றவுடன் நீங்கள் வேறு ஏதாவது நினைத்து கொண்டு எங்கேயாவது போய் தௌராத் வேதத்திற்குள் நுழைந்து அங்கே சொல்லப்பட்டிருக்க தவறான நீதிகளுக்குள் நுழைந்து விடக்கூடாது. இங்கே நுழைந்தால் கிறிஸ்துவனிடத்திலிருந்து நேர்மையான சரியான நீதிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை ஏற்றுக்கொண்டால் போதும். அல்லது இந்த கிறிஸ்துவின் வசனங்களில் தாக்கம் கொண்டு அதை ஆராய்ச்சி செய்து அந்த மறைபொருள் தெரிந்தவர்களிடம் கேள்வி கேட்டால் அவர்கள் சொல்லிவிடுவார்கள், இது நீதி இப்படி செய்ய வேண்டும். இவர் சொல்லுகின்ற நீதி எதை சொல்லுகிறார் என்று பாருங்கள். மனப்பான்மையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அவர்களுக்காக உருவாக்கி கொண்ட நீதி என்பது மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகிறது. ஆனால் மொத்தமாக நீதி என்று எண்ணப்படுவது உழைப்பு, பசிதாகம். நீதியின் மேல் பசிதாகம், உழைப்பின் மீது பசிதாகம். ஏன் நீதி என்பது உழைப்பு என்று பொருள்படுகிறது என்றால், நீங்கள் உலகம் படைத்த காலத்திலே சந்தோஷமாக இருந்த மனிதன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்ற போது நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த உழைத்து உண்பாயாக, இது நீதியாக கருதப்பட்டது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உழைப்பை சொன்னது. மன சந்தோஷத்தோடு உழைக்க தொடங்கியவன் நீதியின் பாதையில் செல்லுகிறான். இது நீதி என்று கருதப்பட்டது. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள், சாலமோன் புல்லை பாருங்கள், சாலமோன் ராஜா கூட இதை விட சிறந்த உடையை உடுத்தவில்லை, இப்படி வரிசையாக சொல்லிவிட்டு உழைக்காமல் திருடி தின்னுகின்றவைகளை எல்லாம் சொன்னார். உதாரணத்திற்காக, ஆகாயத்து பறவைகள் உழைப்பதில்லை, அடுத்தவன் விளைய வைத்திருக்கும் நிலத்திலிருந்து தனக்கு தேவையான ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறது. தோட்டக்காரன் விரட்டினால் பறந்து அடுத்த தோட்டத்திற்கு போய்விடுகிறது, அடுத்த தோட்டக்காரன் விரட்டினால் அடுத்தது. வாழ்க்கை நெறிமுறைகளை இப்படி அமைத்திருக்கிறவர்களை நீங்கள் பார்க்க முடியும். இது போன்ற வாழ்க்கை நெறிமுறைகளை அமைத்துக்கொண்டு யாரிடம் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே போய் உட்கார்ந்து ஒட்டி அவர்களிடமிருந்து எதையாக பெற்றுக்கொண்டு அவர்களிடமிருந்து கெட்ட பேர் வாங்கினுடன் அடுத்த இடத்திற்கு ஓடி இப்படி பறவைகள் போல் அலைகின்ற உழைக்காத வர்க்கங்களை நாம் பார்க்க முடியும். நாம் பார்க்கிறோம், எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம், நம்மிலும் பார்க்கிறோம். உழைக்க விரும்பவில்லை. ஆனால் தேவனுடைய நீதி என்று எது சொல்லப்படுகிறது என்றால், நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த உழைத்து உண்பாயாக. ஒரு இளைஞன் தன்னுடைய 21வது வயதில் உழைக்க தொடங்கி தனக்கென்று ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொண்டு
தன் உழைப்பை மட்டுமே சாப்பிட வேண்டும், தன் உழைப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடாது என்ற ஒரு முடிவை எடுத்து விட்டான் என்றால் அது தேவ நீதியாக கருதப்படுகிறது. அவன் 28 வயதுக்குள் திருமணம் முடித்திருப்பான். சில நேரங்களில் வீட்டில் மூத்த சகோதரிகள் திருமணம் முடியாமல் இருந்தால் மட்டும்தான் தடையாக இருந்திருக்கும். மற்றபடி 28 வயதுக்குள் அவன் ஒரு இளைஞன் திருமணத்தை முடித்திருப்பான். ஏன்? அவனால் ஒரு பெண்ணுக்கு தேவையானவைகளை செய்ய முடியும், அதற்குரிய ஊதியம் எனக்கு இருக்கிறது என்ற நிலையை அவன் அடைந்து விடுகிறான். ஆக 28 வயதிற்குள் ஒருவன் வேலையை தேடி ஓடி அதை செய்ய தொடங்கி அதிலிருந்து வருமானத்தை பெற்றிருக்க வேண்டும். இது தேவ நீதி. 28 வயதிலிருந்து இவனோடு இன்னொரு பெண்ணையும் இன்னொரு உயிரையும் சேர்த்து இழுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு சில குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தைகளையும் சேர்த்து கொண்டு போக வேண்டும். அவன் 35 வயதாகும் போது அவன் தொழிலிலிருந்து லாப கணக்கு ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இந்த லாப கணக்கிலிருந்து செலவுகள் ஐட்டத்தில் மனைவி பிள்ளைகள் என்பதற்காக செலவுகள் நடந்து கொண்டே இருக்கும். குறைந்த லாபமாக இருக்க வேண்டும், பாதை தெளிவாக வகுத்திருக்க வேண்டும். இதுதான் நீதி என்று கருதப்படுகிறது. இந்த நீதியை பின்பற்றாமல் 35 வயது வரை எந்த தொழிலும் செய்யாமல் இருந்த செக்களவு பொன் இருந்தாலும் செதுக்கி தின்னால் எத்தனை நாள் என்ற கேள்விக்கு பதில் போல மாறிவிடும், போய்விடும். இந்த நீதி தேவ நீதி என்பது எழுதப்பட்ட மிக அற்புதமான நீதி. இந்த ஆகாயத்து பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை என்று கிறிஸ்து சொல்வார். இதோடு நிறுத்தி கொண்டவர்கள் நிறைய பேர். பார்த்தீர்களா, எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் வாக்குத்தத்தம், என்னையும் காப்பார், என்னையும் போஷிப்பார், நான் உழைக்காமல் உண்டு விடலாம், கையில் ஒன்று மட்டும் இருந்தால் போதும். சிந்தனை கோளாறு, நீதியின் மேல் பசிதாகவில்லை. இந்த கோளாறுகளினால் ஏற்படுகின்ற விளைவு, எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்த இறைவன் என்று இறைவன் மீது பாரத்தை தூக்கி போட்டு அவரையும் சின்னவராக்கி, ஐயா அந்த காக்கா களவாண்டு வந்ததுயா, எவ்வளோ சுட்டு வச்சுருந்தா அவ தேவைக்கு வச்சுருந்தது களவாண்டு வந்ததுயா, அது வாய் தவறி கீழே போட்டுச்சியா, அதை திங்கக்கூடிய பசியிலே எலியா இருந்திருக்காருயா. ஒரு தீர்க்கதரிசியை இந்த யூத மதத்தை சேர்ந்தவர்கள் யூத மக்கள் அவ்வளோ குடும்பப்படுத்தியிருக்காங்க ஐயா. அவர் சத்தியத்தை தான் சொல்லியிருப்பார். சத்தியத்தை ஏற்க முடியலன்னா ஐயப்பா அவரை ஐயா போயிட்டு வாணியா விட்டுருக்கலாம்னா அதையும் விடலை ஐயா. சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் காட்டுக்குள்ளே போய் உட்கார, வீட்டிலேயே உட்கார விடாமல் தீர்க்கதரிசிகளின் நிலைகள், இந்த நிலையில் அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். இந்த கொடுமையிலிருந்து கொஞ்சமாவது ஒரு அப்பம், அதாவது தின்று தடியை குடித்தால் ஒரு சில மணி நேரங்கள் கொஞ்சம் ஆரோக்கியம் கிடைக்குமே, பலம் கிடைக்குமே என்ற நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். இங்கே எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தார். முக்கல் அப்பா, அதுக்கு ஒரு சில மணி நேரங்கள். அடுத்தாற்போல் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். அவர் வாயிலிருந்து புறப்பட்டு நாங்கள் உழைக்க தேவையில்லை. அடுத்த வசனத்தில் வந்தியெல்லாம் வந்துடும். அவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அவைகளை விட, ஆகாயத்து பறவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. எந்த வகையில் விசேஷித்தவர்கள் நீங்கள்? அது பறந்து செல்வது போல் நீ பறந்து சென்று விடுவாயா? அவைகள் கூடுகளிலே உயரத்தில் தங்குவது போல் நீ தங்கி விடுவாயா? அப்படி என்றால் நீ எந்த வகையில் உயர்ந்தவன்? உழைப்பதின் மூலமாக. நீ உழைக்க பிறந்தவன், உழைக்க உன்னால் முடியும். அவைகள் உழைக்க முடியாது. உழைத்து வைத்திருப்பவர்களை உண்டு கொழுத்து வாழ முடியும் குறிப்பிட்ட காலம் வரை. கிறிஸ்துக்குள் அன்பான இதயங்களே, சொல்வது தவறாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதுதான் சத்தியம். விசுவாசிகள் போதகர்கள் ஆகாயத்து பறவைகள் போல் திரிகிறார்கள். விசுவாசிகள் கடுமையாக உழைக்கிறார்கள். இந்த விசுவாசிகள் உழைக்கின்ற விசுவாசிகள் தசமபாகத்தையும் காணிக்கையும் தவறாமல் கொடுத்து விட்டவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, மிக உயர்ந்த பதவி அடைந்தவர்களாக, மிக பொருளாதாரங்களில் உயர்ந்தவர்களாக, பூமியை சுதந்திரித்துக் கொண்டவர்களாக அற்புதமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் ஆகாயத்து பறவைகளாக மற்றவருடைய உழைப்பை உண்டு கொழுத்து வளர்கின்ற இவர்களுடைய பிள்ளைகள் தேர்வும் திட்டமாக அலைகிறார்கள். நல்ல சுபாவங்கள் அவரிடத்தில் இல்லை, நல்ல கல்வி அறிவு அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பின்னால் அவர்கள் உங்களுக்கு தலைவலியாக மாறிவிடுவார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கின்றவர்கள், பெறுகின்றவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் உடைய வாரிசுகள். இந்த நிலையை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். உழைப்பை விட உயர்ந்தது ஒன்றும் இல்லை. நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த பாடுபட்டு உழைத்து உண்ண வேண்டும். இந்த நீதி மிக உயர்ந்த நீதியாக கருதப்படுகிறது. 35 வயதுக்கு முன்னால் நான் உழைக்க தெரிந்து விட்டேன், செல்ல வேண்டிய பாதையை வகுத்து கொண்டேன். அதன் பிறகு தொடர்ந்து நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். 58 வயது ஆகிவிட்டது, ஓய்வு பெறுகின்ற காலம், நிம்மதியாக இருக்கிறேன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த உழைக்கின்ற ஆர்வம் மற்றவர்கள் 60 வயது, 65 வயது, 70 வயது புலம்பல். ஏன்? அவர்கள் இளம் வயதில் ஏமாற்றி சாப்பிட்டார்கள், பிறனுடைய உழைப்பை சாப்பிட்டார்கள், பிறனிடமிருந்து கையேந்தினார்கள். அவன் உழைத்து வைத்திருக்கிறான், அதை சுரண்டுவதற்கு என்ன வழி? அவனை எப்படி சீட்டிங் போடலாம்? ஒயிட் காலர் கிரிமினல்ஸ், உழைப்பதற்கு தகுதியற்றவர்கள். அவர்கள் மீது வேர்வை சிந்தாது. பிற்காலம் இவர்கள் சேர்த்து வைத்த காசு தவறான வழிகளில் சேர்த்து வைத்ததும் ஒரே நாளில் பிடுங்கி போய்விடும். ஒன்று அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும், இல்லை என்றால் காவல்துறைக்கு செலவழிப்பார்கள், அல்லது நீதிமன்றத்தில் செலவழிப்பார்கள், முடிந்து போகும். ஆனால் பாதை வகுத்து கொண்டு இயேசு கிறிஸ்து காட்டிய அதே பாதையில், நீதியின் பாதையில், நீதி என்ன என்று தெரிந்து கொண்டு கடுமையாக உழைக்கின்ற ஆற்றல் கொண்டவர்கள் அனைவரும் 58 வயதுக்கு மேல் திருப்தி அடைகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், நிறைய குடும்பங்களில் ரிட்டையர்டு ஆட்களுக்கு என்று சில வேலைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதும், பேர குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வது, அவர்களை பள்ளியிலிருந்து அழைத்து வருவது, பால் பாக்கெட் வாங்குவது, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு செல்வது, பேங்குக்கு செல்வது என்று வீட்டில் உள்ள எக்ஸ்ட்ரா வேலைகள், சின்ன வேலைகளை அவர்கள் செய்து கொண்டு சந்தோஷமாக போய் வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களெல்லாம் வெற்றி பெற்ற மனிதர்கள். இவர்களெல்லாம் நீதியின் மேல் பசிதாகம் கொண்டவர்களாக வாழ்ந்தவர்கள். 60 வயதை தாண்டியும் இங்கே தடுமாடி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். அப்போதும் இவர்கள் கையேந்தி நிற்கின்ற நிலையை நாம் காண முடிகிறது. பிச்சைக்காரர்களாக அல்ல, ஒயிட் காலர் கிரிமினல்களாக. இந்த நிலையில் இருப்பவர்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் நீதியின் மேல் பசிதாகம் கொண்டிருந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவின் வாயின் வார்த்தைகள் அவர்களுக்கு புரிந்திருந்தால், இந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், கடைசி காலம் அவர்கள் திருப்தி உள்ள காலமாக அவர்களுடைய காலத்தை முடித்திருக்க முடியும். அந்த வாய்ப்புகள் பெறுவதற்காக இவர்கள் ஜீவனாகிய கிறிஸ்துவுக்குள் தன்னை செலுத்தி கிறிஸ்துவின் பாதங்களில் அமர வேண்டும். உள்ளிருக்கும் இறைவனை வெளிப்படைய செய்ய வேண்டும். உறங்கிக் கொண்டிருக்க வைத்துவிட்டு இவர்கள் ஓடுகின்ற ஓட்டத்திலிருந்து மாறி இந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ள இறைவன் சொன்ன அந்த நீதியை தேட வேண்டும். பெற்றுக்கொள்ளலாம். தருவார், பெற்றுக்கொள்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உழைக்காமல் உண்ணச் சொல்வது ஆன்டி கிரைஸ்டின் ஆவி அல்லது அசுத்த ஆவி. உழைத்தே உண்ண வேண்டும் கிறிஸ்துவின் ஆவி அல்லது பரிசுத்த ஆவி. எனக்குள் ஜீவன்
விசுவாசித்தேன் நான் பிழைத்துக் கொண்டேன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன் விசுவாசித்தேன் நான் பிழைத்துக் கொண்டேன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன் வாழ்க்கையில் பாரங்கள் அகன்று போயிற்று ஆசைகள் துன்பங்கள் குறைந்து போயிற்று வாழ்க்கையில் பாரங்கள் அகன்று போயிற்று ஆசைகள் துன்பங்கள் குறைந்து போயிற்று ஆண்டவர் இயேசுவால் ஆசீர்வாதங்கள் பரிசையாய் என் மீது பொழியத் தொடங்கிற்று ஆண்டவர் இயேசுவால் ஆசீர்வாதங்கள் பரிசையாய் என் மீது பொழியத் தொடங்கிற்று விசுவாசித்தேன் நான் பிழைத்துக் கொண்டேன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன் விசுவாசித்தேன் நான் பிழைத்துக் கொண்டேன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன் ஒளியாய் எனக்குள் வாழ்கின்றவர் வழியாய் என் முன் நடக்கின்றவர் ஒளியாய் எனக்குள் வாழ்கின்றவர் வழியாய் என் முன் நடக்கின்றவர் மறுரூபமாகி உயர்ந்தது போல் பரலோகம் செல்வேன் வாழ்ந்திடுவேன் மறுரூபமாகி உயர்ந்தது போல் பரலோகம் செல்வேன் வாழ்ந்திடுவேன் விசுவாசித்தேன் நான் பிழைத்துக் கொண்டேன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன் விசுவாசித்தேன் நான் பிழைத்துக் கொண்டேன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன் ஜீவனின் சத்தம். உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அன்பு என் இயேசுவின் அன்பு என்னுள் வந்ததினால் பாடுகிறேன் அன்பு என் இயேசுவின் அன்பு என்னுள் வந்ததினால் பாடுகிறேன் என்னை நேசித்தேன் எப்பொழுதும் எனக்காகவே வாழ்ந்தேன் என்னாலும் என்னை நேசித்தேன் எப்பொழுதும் எனக்காகவே வாழ்ந்தேன் என்னாலும் என்னில் நிம்மதி என்றும் இல்லை இயேசுவின் வார்த்தையால் உண்மை கண்டேன் என்னில் நிம்மதி என்றும் இல்லை இயேசுவின் வார்த்தையால் உண்மை கண்டேன் அன்பு என் இயேசுவின் அன்பு என்னுள் வந்ததினால் பாடுகிறேன் அன்பு என் இயேசுவின் அன்பு என்னுள் வந்ததினால் பாடுகிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான இதயங்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தைகள்
ஒரு மனிதனுடைய படைப்பின் ரகசியமாக நன்மை தீமை கலந்தவனாக பிறந்த ஒரு மனிதனுக்குள் நன்மையான சிந்தனைகள் எவையெல்லாம், நன்மையான சுபாவங்கள் இவையெல்லாம் என்பதை பட்டியலிட்டு அவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது பிறவியிலேயே வருகின்ற குணங்கள். இது 8 குணங்கள் அவர் அதில் வகைப்படுத்தியிருக்கிறார். அந்த குணங்கள் இயல்பாகவே மனிதனுக்குள் இருக்கின்ற நல்ல குணங்கள். இந்த 8 குணங்களில் ஒரு சில இருந்தாலே அவன் ஓரளவு தன்னை சமாளித்துக் கொள்கிறான். இப்படி இல்லாத இது இவர் சொன்ன 8 குணங்களில் ஒரு குணத்தை பற்றி பேசுகின்ற போது அந்த குணம் என்னிடத்தில் இருந்தால், என்னிடத்தில் இருப்பதாக அல்லது உங்களிடத்தில் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுங்கள். படைத்தருவாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் கர்த்தாவே இந்த குணம் வேண்டுமே எனக்கு என்று கேட்டு அந்த குணம் என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றும், அந்த குணம் எனக்கு வேண்டுமே என்று கேட்டு என் மனதை மாற்றும், என் மனதிற்குள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த வேண்டுதலின்படி அந்த குணங்கள் உங்களுக்குள் வர தொடங்கிவிடும். அந்த குணங்கள் உங்களுக்குள் வர தொடங்கிவிட்டால் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காகவும், உங்கள் வாழ்க்கையில் துயரங்களும் துன்பங்களும் குறைந்து கொண்டே வருவதற்காகவும் இந்த குணங்கள் உங்களுக்குள் வளர 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 உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளின் அளவுகள் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட இந்த 8 குணங்களும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக உங்களிடத்தில் இல்லாதவைகள், இருப்பவைகளுக்காக சந்தோஷப்படுங்கள். இல்லாத குணங்களுக்காக, அவைகளை வரவைப்பதற்காக உங்கள் மனதிற்குள் மாற்ற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று எண்ணங்களை தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த எண்ண தாக்கத்தின் அடிப்படையில் அவைகளை மாற்றுவதற்கான ஒவ்வொரு செயலிலும் அந்த சிந்தனைகளை விரிவடைய செய்து கொண்டே வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு பரலோக சந்தோஷத்தை முழுமையாக ஒரே நாளில் இது நடந்துவிட்டது என்பது மதம். நான் மனம் திரும்பினேன், ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தாவியை பெற்றேன், ஞானஸ்நானம் பெற்றேன், நான் இப்பொழுது பழைய மனிதன் அல்ல புது மனிதன் என்பது ஆடைகளில் வேண்டுமானால் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். மனம் அவ்வளவு எளிதாக ஒரே நாளில் மாறிவிட்டது என்பது இவர்கள் பொய் சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள் என்பதை தான் காட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இதுதான் கிறிஸ்தவம். இந்த மாற்றத்திற்கு நான் என்னை தயார் செய்து கொள்வதற்காக என் தலைவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தான் இவைகள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற சுபாவத்தை பற்றி பேச போகிறோம். இரக்க குணம் இதுவும் இயல்பாக பல பேரிடம் இருப்பதை நீங்கள் காண முடியும். ஒரு பள்ளி குழந்தைகள் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு குழந்தை தவறி கீழே விழுந்து முட்டில் காயம் ஏற்பட்டு விடுகிறது. காயம் ஏற்பட்டவுடன் அவன் விழுந்து கிடந்து அம்மா என்று சத்தம் கொடுப்பான். சுற்றி இருக்கிற பிள்ளைகள் ஒரு கூட்டம் இருந்து விட என்று நகைப்பார்கள், கைதட்டுவார்கள், சிரிப்பார்கள். ஆனால் ஒரு குழந்தை ஓடி வந்து என்னடா ஆச்சு என்று சொல்லி அவனிடம் அருகில் செல்வான். இதை நாம் பார்த்திருக்கிறோம். மற்றவர்கள் பிறகு வருவார்கள். ஆகா, இந்த கட்டத்தில் அவனை தூக்கவல்லவா செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள் கொஞ்சம் லேட்டாக வரும். அதற்கு முன்னால் அவர்கள் சிரிப்பார்கள். ஆனால் ஒரு குழந்தை வேகமாக ஓடி வந்து என்ன நடக்கிறது, என்ன ஆச்சு, எப்படி விழுந்தாய், என்ன என்று சொல்லி அந்த காயத்தை தடவ தொடங்கும். இரக்க குணமுள்ளவன் அடையாளம் காட்டுகிறது. செயல்பாடுகளின் மூலமாக அடையாளம், வார்த்தைகளின் மூலமாக அல்ல. வார்த்தைகளின் மூலமாக ஐயையோ என்று சொல்வது பின்னால் நிறைய பேர் சொல்லுவார்கள். ஐயையோ என்று வாழ்க்கை பிரச்சனைகளிலும் அதுபோல ஒருவரிடம் நீங்கள் பிரச்சனையை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். சொல்லிக்கொண்டே இருக்கிறதே அப்படியா ஏதோ ஒரு சிந்தனையில் அவர்கள் அப்படியா மட்டும் போட்டுக்கொண்டிருப்பார்கள். நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்க மாட்டார்கள், அப்படியா போடுவார்கள். சில நேரங்களில் பல மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், எனக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. இந்த சத்தங்கள் வரும். சுயநலவாதிகள்
அப்படியா என்று கேட்பதோடு அடுத்தாற்போல் என்ன செய்யலாம் என்பதற்கான ஆலோசனைகளையோ அல்லது உதவிகளையோ செய்ய தொடங்குகின்றவர்கள் உடனடியாக வேகமாக எதிர்பார்ப்பு இல்லாமல் இவர்கள் இரக்க குணமுள்ளவர்கள். இயல்பாகவே இவர்களுடைய படைப்பின் ரகசியமான நன்மையும் தீமையும் கலந்த இந்த படைப்பில் அவரிடம் இந்த இரக்க குணமுள்ள நன்மையான சிந்தனை இருக்கிறது. இப்படி உள்ளவர்கள் ஏதாவது ஒரு பாதிப்பில் இந்நாளில் அல்லது பின்னாளில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் இவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு கூட்டம் பேர் இருப்பார்கள். மற்றவர்களை துயரத்தில் மற்றவர்கள் சிரமப்படுகின்ற போது அவர்களை விமர்சனம் செய்து கொண்டு அவன் ஏன் இப்படி ஆனான், அவன் ஏன் பைக்கிலிருந்து கீழே விழுந்தான் தெரியுமா, அதற்கு ஒரு பல காரணங்களை தேடி அவருடைய பலவீனத்தை இவர்களுடைய பலமாக மாற்றிக்கொண்டு பேசுகின்றவர்களுடைய எண்ணிக்கையை நாம் பார்க்கிறோம். நிறைய பேர். இதில் ஒரு சிலர் இந்த இரக்க குணமுள்ளவர்களாக பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாக ஒரு சின்ன கதையை சொல்வார். வியாபாரி ஒருவன் பட்டணத்தை நோக்கி பொருள் வாங்குவதற்காக புறப்பட்டு செல்லுகின்ற வழியில் கள்ளர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். இவரிடமிருந்து இருக்கின்ற பணத்தை பிடுங்குவதற்காக அவர்கள் போராடினார்கள். இவனும் போராடினான். போராட்டத்தில் காயங்கள் பலப்பட்டு விட்டன. போராடாமல் கொடுத்திருந்தால் இந்த காயங்கள் அவனுக்கு ஏற்பட்டிருக்காது. அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவன் போராடுகின்ற போது காயங்கள் ஏற்படுகின்றன. குற்றுயிரும் குலையுயிருமாக அவன் அங்கே வீழ்த்தப்பட்டான் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது வீழ்த்தப்பட்ட நிலையில் அந்த வழியாக ஒரு வேதபாரகன் செல்கிறான். வேதபாரகன் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். யூத மதத்தினுடைய சட்டத்திட்டங்களை மக்களுக்கு விரிவாக சொல்லுகின்ற அன்றைய போதகர்கள். இவர் அந்த வீதியாக நடந்து வருகிறார். இந்த வேதபாரகன் இவன் வீழ்ந்து கிடப்பதை பார்க்கிறான். ஆகா, இவன் நம் சபையைச் சேர்ந்தவன், நம் ஆலயத்திற்கு வருகின்றவன், நம்மை தெரிந்தவன். இப்பொழுது இவன் பாதிக்கப்பட்டு கிடக்கிறான். இந்த பாதிப்பிற்கு நான் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் நான் இப்போது அங்கே போனேன் என்றால் நான் நினைத்து கொண்டு போகின்ற வேலைகள் அனைத்தும் நின்று போகும். என்னுடைய பணி இடையில் நிற்கும். சரி, இவனை இந்த இரத்த காயங்களை இப்போது நான் துடைப்பதானால் நான் போட்டிருக்கின்ற வெள்ளை உடை இரத்தக்கரையாக மாறும். இது போக இந்த இரத்தக்கரைகள் மாறி இந்த துணியை மாற்றுவதற்கு நான் மீண்டும் ஊருக்கு சென்று வீட்டிற்கு சென்று மாற்றிவிட்டு தான் வர வேண்டாம். சரி, இப்படி இவனை நான் துடைத்து சுத்தம் செய்து கொண்டிருக்கும் நேரம் காவலர்கள் வந்தால் இதற்கான பாதிப்பு எப்படி ஏற்பட்டது, இவனை தாக்கியவர்கள் யார், இவனுக்கு இந்த இம்சையை கொடுத்தவர்கள் யார் என்று விசாரிக்கும் போது என்னையும் சந்தேக கண்ணோடு அவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு கூடாது. நான் குற்றுயிரும் குலையுயிருமாக கிடக்கின்ற இந்த நபரை நான் பார்க்கவில்லை என்று வழி விலகி ஓரமாக சென்று அவன் தன்னுடைய செயல்பாடுகளை நிறுத்தாமல் அவன் தன்னுடைய சுயநலத்தோடு தன்னுடைய வேலைகளுக்காக அவன் சென்று விடுகிறான். இன்னொருவன் வருகிறான். அவருடைய சொந்த ஜாதிக்காரன், அவன் யூதன். அவன் வருகிறான். அந்த யூதன் வருகிறான். அவனை பார்க்கிறான். அவனும் உறவினன், பக்கத்து வீட்டுக்காரன், தெரிந்தவன். இவனும் பார்க்கிறான். இவனும் பார்த்துவிட்டு ஆகா, இருப்பானோ இறப்பானோ தெரியவில்லை, அடி வலுவாகத்தான் பட்டிருக்கிறது, புலம்பிக் கொண்டிருக்கிறான். இவனுக்கு இப்பொழுது கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தால் கூட கொஞ்சம் நன்றாக இருக்கும். நான் தண்ணீர் வைத்திருப்பது, துருத்தியில் வைத்திருக்கிற தண்ணீர் என்னுடைய தேவைக்குத்தான் சரியாக இருக்கும். இவனுக்கு இப்போது தண்ணீர் கொடுத்து அதை வீணாக்கி அதன் பிறகு நான் தடுமாறுவதை விட, என்னுடைய பணிகள் தடை செய்யப்படுவதை விட அவனை பார்க்கவில்லை என்ற எண்ணத்தில் போய்விடலாம் என்று சொல்லி சொல்கிறான். மூன்றாம் ஒருவன் வருகிறான். அவன் சமாரியன். அவன் இறைவனை பற்றி தெரியாதவன், இந்த அடிபட்டு கிடக்கின்றவனையும் தெரியாதவன். இவன் யார் என்று அவனுக்கு தெரியாது.
ஆனால் அங்கே அவனுடைய இயல்பான சுபாவமான இரக்க குணம் முன்னிற்கிறது. அவன் நல்ல சுபாவம் உள்ளவனாக தெரியவில்லை. மற்றவர்களுடைய பார்வையில் அவன் ஒரு குடிகாரனாக இருக்கக்கூடும். ஆனால் அவனுக்குள்ள இரக்க குணம் மேலோங்கி விடுகிறது. அவன் யார், எந்த ஊர்க்காரன், ஒன்றும் விசாரிக்கவில்லை. எந்த ஜாதிக்காரன் என்பதும் தெரியாது. ஒரு யூதனை ஒரு சமாரியன் தொடக்கூடாது. ஒரு யூதனுக்கும் சமாரியனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சமாரியன் தாழ்ந்தவன் என்றாலும் மனித ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். இந்த கட்டத்தில் என்னுடைய உதவி அவனுக்கு தேவை. அவனுடைய சொந்த சிந்தனைகளும் சொந்த பணிகளும் ஒதுக்கி போயிற்று. ஓடுகிறான், அவனை தூக்குகிறான், காயங்களை கழுவுகிறான், தன்னிடத்தில் இருந்த ரசத்தை எடுத்து அந்த புண்களின் மீது போட்டு தன் உடையை கிழித்து அதை கட்டுகின்றான். வண்டியில் ஏற்றுகிறான், நேராக மருத்துவமனையை நோக்கி கொண்டு செல்கிறான். இன்றைய மருத்துவமனை, அன்றைய சத்திரம். அங்கே கொண்டு சென்று உரியவர்களிடம் ஒப்படைத்து, நீ இவனை பார்த்துக்கொள், இந்த இருக்கும் பணம் வைத்துக்கொள், இன்னும் உனக்கு தேவை என்றால் நான் வரும்போது தருகிறேன், அவனை காப்பாற்றி விடு என்கிறான். இரக்க குணம் இந்த செயல்பாடுகளை செய்யும். இரக்க குணம் இந்த செயல்பாடுகளை செய்யும். கிறிஸ்துவுக்குள் அன்பான இதயங்களே, பிறவியிலேயே இவர்கள் இந்த குணங்களை உடையவர்களாக இருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் காலத்தில் இவர்களுக்கு முன்பின் தெரியாதவர்கள், இவர்களுக்கு அறிவுமே இல்லாதவர்கள், பலருடைய உதவி இவர்களுக்கு கிடைக்கும். இது இறைவனுடைய கொடை. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த வசனத்தினுடைய பொருள் இது. இது போக என்னிடத்தில் இரக்க குணம் இல்லை. இறைவா, நான் வேலைக்கு சென்று கொண்டிருந்தேன். என் முன்னால் சென்றவன் ஒருவன் பைக்கில் இருந்து தவறி விழுந்து பக்கத்தில் வந்த அடுத்த வண்டியில் அடிபட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்தான். நான் அவனை தூக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் ஏற்பட்டது. ஆனால் என் பணியின் நேரம் 10 மணி, நான் இப்போது போய்கொண்டிருக்கின்ற நேரம் 9:45. நான் சரியாக நிற்காமல் சென்றால் மட்டுமே என் 10 மணி வேலைக்கு நான் போய் சேர முடியும். 10 மணியை தாண்டினால் என்னுடைய மேலதிகாரிகள் என்னிடத்தில் கேள்விகளை கேட்பார்கள். நான் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். என் வேலையை தானே நான் முக்கியமாக கருதினேன். அந்த உயிர் போராடி கொண்டிருக்கின்ற உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லையே. என்னைத்தானே நான் நேசித்தேன். என்னை நேசிப்பது போல அவரையும் நான் நேசித்திருக்க வேண்டுமே. அப்போதுதானே தெய்வத்தன்மை எனக்குள் இருப்பதாக பொருள். அந்த தெய்வத்தன்மை எனக்கு இல்லையே. இறைவா, இப்படி ஒரு நல்ல சுபாவத்தை தாருவேன் என்று கேட்க தொடங்க வேண்டும். இரக்க குணம் உள்ளவன் இயற்கையாகவே இயற்கை குணம் உள்ளவன் பிறவியிலேயே தந்தை தாயிடத்திலிருந்து இவனுக்கு டவுன்லோட் செய்யப்பட்டிருந்தது என்றார். இவன் அந்த செயல்பாடுகளை தானாகவே செய்கிறான். இவனிடத்தில் இவன் முழுமை பெற்றவன் என்று நான் சொல்ல வரவில்லை. இவனிடம் வேறு குறைகள் இருக்கும். ஆனால் இந்த குறைகளோடு இந்த இரக்க குணம் இல்லாத நிலையில் கடந்து சென்ற ஒருவன் இந்த குணம் இல்லையே என்று வருந்துகின்ற நிலை ஏற்பட்டார். அந்த வருத்தத்தின் மூலமாக இறைவா, இந்த குணம் எனக்கு வேண்டுமே என்று கேட்டால் அந்த குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள் வர தொடங்கும். அவனுடைய மனம் மாற்றத்தை நோக்கி செல்கிறது. அவனுடைய மனம் திரும்பி இருக்கிறது. அவனுடைய மனம் திரும்ப தொடங்கி இருக்கிறது. இந்த திரும்ப தொடங்குவதுதான் தேவை என்று என் தலைவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். மனம் திரும்புதல் என்பது ஏற்கனவே சொன்னது போல ஒரு நாளில் நடப்பது அல்ல. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் நிறைவானவைகள் எவை, என்னிடத்தில் குறைவான குணங்கள் எவை, என் மாமிசத்தில் நன்மையின் அளவு எவ்வளவு இருக்கிறது. 8 குணங்கள். வேறு இதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை. என் தலைவர் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து சொல்லப்படுகின்ற 8 குணங்கள். இந்த 8 குணங்களில் எத்தனை குணங்கள் எனக்குள் இருக்கிறது, எத்தனை குணங்கள் எனக்குள் இல்லை. இருக்கின்ற குணங்களுக்காக மகிழ்ச்சி அடைவது, இறைவனை துதிப்பது, இல்லாத குணங்களை வர வைக்க வேண்டுமே என்ற ஆர்வத்தில் தங்களுடைய மனதில் நான் இப்படிப்பட்டவன் தான், யாருக்கும் எந்த உதவியும் என்னால் செய்ய முடியவில்லை,
யாராவது சிரமப்பட்டார்கள் என்றால் நான் அதற்காக சந்தோஷப்படுகிறேன். அன்றொரு நாள் அவன் என்னை பார்த்து பேசிய பேச்சுக்கு, அன்றொரு நாள் அவன் நடந்து கொண்ட நடத்தை நிமித்தமாக அவன் மாட்டிக்கொண்டான் என்று காரண காரியங்களை தேடி விலகிச் செல்கிறான். தொடர்புகள் அறுந்து போகின்றன. பின்னால் ஒரு தடவை இவனுக்கும் அதே நிலை ஏற்படுகின்ற போது, ஐயையோ, எத்தனை வாய்ப்புகள் கிடைத்தது எனக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு. ஆனால் என்னுடைய ஜென்ம சுபாவம் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டது. இன்று நான் தடுமாறிக்கொண்டிருக்கிறேன். உதவி உதவி என்று கேட்கிறேன். யாரும் எனக்கு உதவி செய்வதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதனாக வாழவே இல்லையே. நான் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கான சூழ்நிலைகள் எத்தனை கிடைத்தன. அந்த சூழ்நிலைகளை நான் பயன்படுத்தவே இல்லையே. மற்றவர்களை குறை சொல்வதற்காகத்தானே அந்த நேரங்களை பயன்படுத்தினேன். அவன் செய்த பாவம் அவன் இப்படி மாட்டிக்கொண்டு வேதனைப்படுகிறான் என்று தானே சொல்ல முடிந்தது. பாதிப்புக்குள் இருந்து அவனை காப்பாற்ற வேண்டிய எண்ணம் எனக்கு வரவில்லையே என்று புலம்பி தீர்க்கிறான். ஆக இந்த புலம்பல்கள் வருவதற்கு முன்னாலேயே நீ உனக்குள் இருக்கும் எண்ணங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தினால், நீ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாக வாழ்ந்தால், நீ உதவி தேடி அலைகின்ற போது ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இந்த கட்டத்தில் எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு ஒரு உதவி தேவை, உன் உதவி தேவை, உன்னால முடியும் என்ற ஒரு வார்த்தை, என்ன வேணும், பீடிகையெல்லாம் போடாத, உனக்கு என்ன வேணும் சொல்லு, இந்த உதவி தேவை, இதுக்குத்தானா, இந்தா வா. அவரிடம் இல்லை என்றாலும், அந்த உதவி செய்வதற்குரிய தகுதி அவரிடத்தில் இல்லை என்றாலும், இரண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்திற்கு போவோம், அவரை பார்ப்போம், அவரிடமிருந்து இந்த உதவி உனக்கு கிடைத்துவிடும். வழிகாட்டப்படுகிறானே, அவனுடைய தேவைகள் நிறைவேறி போகிறதே. ஆக கிறிஸ்து இயேசு ஏற்கனவே இன்னும் பின்னால் ஒரு இடத்தில் சொல்லுவார், நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுக்கிறாய். நீ ஒருவன் பாதிப்புக்குள் இருக்கும் போது அவனை விமர்சனம் செய்து இன்னொரு இடத்தில் பேசிக்கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாய் என்றால், நீ அதே போல் ஒரு வேதனையை அடைகின்ற போது மற்றவர்கள் உன்னை எள்ளி நகையாடுகிறார்கள். அப்போதுதான் உனக்கு அந்த வேதனையின் பொருள் தெரியும். ஆக கர்த்தர் சொல்லுகின்ற விஷயங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற விஷயங்கள், பொருள் தெரிந்தால் பொருள் உள்ளது. அதை ஏற்றுக்கொண்டால் மனம் திரும்புதல் நடந்து விடுகிறது. மனம் திரும்புதலை நோக்கி நடக்க தொடங்கி விடுகிறோம். இந்த மாபெரும் சத்தியத்தை தான் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அவர் மலை பிரசங்கமாக தொடங்குகிறார். அநேகமாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுக்கு பிறகு அந்த மனம் திரும்புதல் என்பது எப்படி நடக்கப் போகிறது, நடக்க வேண்டும் என்பதை அவர் வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டே வருகிறார். சிலுவை காட்சி வரை மனம் திரும்புங்கள் எல்லா அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும். அவ்வளவு சொன்ன பிறகும் சீடர்கள் இவர் சொன்னதனுடைய பொருளை தெரிந்து கொள்ளாமல் ஓடி ஒழித்தார்கள் என்பது நமக்கு ஆதாரமாக தரப்பட்டிருக்கிறது. நடந்தவைகள். அதற்கு பிறகு உள்ளே முழுவதும் அவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் காட்சி அளித்து ஒவ்வொருவருக்காக இதை செய், நான் பார், என்னை பார், பரிசுத்த தோமாவே நான் தான், கை போட்டு பார், இப்படி காட்சி அளித்து சொன்ன பிறகு இவர்களுக்கு ஒரு நெருப்பு. ஆக இந்த நெருப்பு பற்றி கொண்ட பிறகு கடைசி வரை அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவருடைய டீச்சர், அவருடைய ஆசிரியர், அவருடைய குரு, அவருடைய போதகர், அவருடைய ரப்பு என்ன சொன்னாரோ அதன்படியே நடக்க தொடங்கிவிட்டார்கள். சக்தி கிடைத்து விட்டது. செய்ததெல்லாம் நடந்தது, செய்ததெல்லாம் பலித்தது, செய்ததெல்லாம் அற்புதங்கள், பேசியவைகள் அனைத்தும் சத்தியங்கள். கிறிஸ்துக்குள் அன்பான இதயங்களே, வலுவான வார்த்தைகள். அந்த வலுவான வார்த்தைகளின் மூலமாக இருக்கின்றவர்கள் அதற்காக கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள்.
இரக்க குணமுள்ளவர்கள் அதற்காக கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்கள். இல்லாதவர்கள் அதை நோக்கி உங்கள் மனதை திருப்புவதற்காக முயற்சி செய்யுங்கள், தியானம் பண்ணுங்கள். அந்த சூழ்நிலை உங்களை அடைய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். பிறரை பற்றி கவலைப்படுவதே இல்லை. ஆன்டி கிரைஸ்டின் ஆவி அல்லது அசுத்த ஆவி. இரக்க குணம் கிறிஸ்துவின் ஆவி அல்லது பரிசுத்த ஆவி.